பினாங்கு இந்து அறக்கட்டளை வாரியத்தின் தலைவராக இருந்த காலத்தில் 17 குற்றவியல் நம்பிக்கை மோசடி குற்றச்சாட்டு தொடர்பாக பினாங்கு முன்னாள் துணை முதல்வர் ராமசாமி தாம் குற்றமற்றவர் என்று வாதிட்டார். 76 வயதான அவர் மீது வட்டாரத்தில் உள்ள சிறப்பு அமர்வு நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டு இன்று நீதிபதி சூல் ஹஸ்மி அப்துல்லா முன் மனு தாக்கல் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2010 ஆண்டு முதல் 2023 ஆண்டு வரை பினாங்கு இந்து அறக்கட்டளை வாரியத்தின் தலைவராக இருந்த ராமசாமி ஒப்புதல்கள் இல்லாமல் வாரியத்தின் நிதியில் மொத்தம் 8,59,131 ரிங்கிட் தொடர்பாக அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. குற்றவியல் சட்டத்தின் பிரிவு 409 கீழ் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சமாக 20 ஆண்டுகள் சிறை, பிறம்படி மற்றும் அபராதம் விதிக்க வகை செய்கிறது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.